Hi friends, welcome to Kitchen Queen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தக்காளி புலாவ். அதுக்கு ஆப்டான சைட் டிஷ் பூந்தி ரைத்தா. இது எப்படி செய்யறதுன்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். புலாவ்னாவே நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் புலாவ்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தக்காளி புலாவ் வந்து ரொம்ப சிம்பிளாவும் ஈஸியாவும் செஞ்சிடலாம். இது எப்படி செய்யறதுன்றதை இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்தீங்கன்னா புரியும். இதுக்கு தேவையான பொருள் என்னன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அன்னாச்சி பூ எடுத்து வச்சுருக்கேன், பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஜாதிபத்திரி, 4 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 டம்ளர் அளவு பாஸ்மதி ரைஸை நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர். இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, ஒரு 5-6 பல்லு பூண்டு, 6 காஞ்ச மிளகாய், 1 வெங்காயம், கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, 4 தக்காளி, நல்ல பெரிய தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 கைப்பிடி அளவு புதினா, 4 வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல நீல வடிவில், முந்திரி பருப்பு ஒரு 10 எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு நெய் எடுத்திருக்கேன். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், வெங்காயம், கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை நம்ம மையாக அரைச்சிட்டு வந்தாச்சு. ஸோ நம்மளுடைய தக்காளி புலாவோட மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருந்த 2 ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா பொருளை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா பொருள் நல்லா பொரியட்டும். போட்டோடனே நல்லா பொரிஞ்சோடனே நல்ல வாசனை வரும் உங்களுக்கு. இப்போ வந்து முந்திரி பருப்பு நீங்கள் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க. அது வரைக்கும் நீங்கள் வெங்காயத்தை வர ஒரு 5 நிமிஷம் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துடும். இதுக்கு வந்து பொன்னிறமாக வதங்கினா தான் ஒன்றோட ஒன்று சேராமல் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு தக்காளி புலாவ் சாப்பிடும்போது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த மசாலா பேஸ்ட், அதை வந்து இப்போ இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலா பேஸ்ட் வந்து அதனுடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடணும். ஏன்னா இதில் நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்துருக்கோம், அதில் பச்சை வாசனைலாம் போகணும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சத்தூள், உப்பு, காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதில் நீங்கள் மிளகாய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு வந்து தக்காளி நல்லா மசிஞ்சு வேகணும். அதனால் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா வெந்துடும். இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லியும் புதினாவையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வதக்கி விடுங்க. இந்த மாதிரி எல்லா மசாலாவும் அந்த புதினா கொத்தமல்லியில் படுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா பரட்டி விட்டாச்சு. நம்ம கழுவி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா பாஸ்மதி ரைஸ், அதை இப்போது சேர்த்துக்கலாம். அரிசியை வந்து நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுருங்க. மசாலாவோட எல்லா அரிசி நல்லா சேர்கிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்திங்கன்னா அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம 2 டம்ளர் அரிசி எடுத்துருந்தோம், அதனால் 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த மிக்ஸி ஜாரில் இருந்த மசாலாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிருக்கேன், அதனால தான் கலராக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலைன்னா உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரம் உங்களுக்கு சரியாக இல்லைனா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம குக்கரை மூடிட்டு விசில் போட்டுடலாம். அதுக்குள்ளே நம்ம பூந்தி ரைத்தா எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம். கட்டியான தயிர் எடுத்துருக்கேன். தயிரை வந்து நல்லா கலக்கிக்கோங்க. அந்த நல்லா சாஃப்டாக வர மாதிரி நல்லா கலக்கிடுங்க. கலக்கிட்டு 3/4 கப் அளவு காரா பூந்தி எடுத்துருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக புதினா போட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஏன்னா பூந்திலையும் உப்பு இருக்கும், அதனால் பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. பார்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மேலே கொஞ்சம் தூவிட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பூந்தி ரைத்தா சூப்பராக ரெடி ஆச்சு. இப்போ வந்து ஒரு விசில் வந்துடுச்சு. விசில் வந்தோடனே உடனே கழட்டாதீங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். பாருங்கள் நம்மளுடைய புலாவ் எவ்வளோ உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு பார்த்தீங்களா. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அடியிலையும் பிடிக்காமல் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.